இவர்கள் இனி வர்த்தகர்கள் அல்ல, இந்த மண்ணை ஆளத் துடிக்கும் மன்னியர்கள். ஒவ்வொரு எண்ணும் ஒரு ஆணையாக மாறியது. இது நமக்கு தாய்மண், ஆனால் இவர்களுக்கு வளங்களை கொள்ளையடிக்க ஒரு இடம். ஒரு மொழி நடுவில், ஆனால் அதிகாரம் ஒருபுறம். இந்த மக்களை சுரண்டி பெற்ற செல்வம். இந்த செல்வத்தை காக்க ஆயுதம் நின்றது. ஒரே நிலம், ஒரு வாழ்க்கை, ஒரு ஆட்சி. பிரிட்டிஷின் ஆதிக்கம் எல்லா இடத்துக்கும் பயணிக்கத் தொடங்கியது. திருநெல்வேலி பகுதியில் உள்ள நெற்கட்டுச்சேவல் பாளையத்தை ஆட்சி செய்தார் பூலித்தேவர். இவர் அரசனல்ல, பாளையக்காரர். நிலத்திற்கும் மக்களுக்கும் பொறுப்பெடுத்தவர். பிரிட்டிஷ் இடமிருந்து வரியை கேட்டு கோரிக்கை வந்தது. மூத்தோர் முகங்களில் அச்சம் தெரிந்தது. பதில் எளிது. அந்த வரி கோரிக்கையை மறுத்தார். ஆற்காடு நவாபின் வரி கோரிக்கையும் பூலித்தேவன் மறுத்தார். அந்த மறுப்பை பிரிட்டிஷாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆற்காடு நவாபாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. போர் இல்லை, ஆனால் மோதல் தொடங்கியது. இரண்டு அதிகாரங்களும் சேர்ந்தன. இனி ஒரே எதிரி. இந்த செய்தி பாளையத்தில் பரவியது. பூலித்தேவன் ஒரு முடிவை எடுத்தார். வரவிருக்கும் தாக்குதலை சமாளிப்பதற்கான பணி அமைதியாகத் தொடங்கியது. இது அவசரமல்ல, தீர்மானம். பிரிட்டிஷ் உள்ளே நகர ஆரம்பித்தது. ஆயுதங்கள் மீதான கட்டுப்பாடு தொடங்கியது. எதிர்ப்பு வார்த்தைகளில் இல்லை. சிறிய மோதல் நிகழ்ந்தது. உடனே நிறுத்தப்பட்டது. அமைதி திரும்பியது, ஆனால் பதட்டம் நிலைத்தது. கம்பெனி தன் அடுத்த நடவடிக்கையை ஆலோசித்தது. கிராமங்களில் எச்சரிக்கை அதிகரித்தது. காகிதங்களில் ஆணைகள் எழுதப்பட்டன. படை நகர தயாரானது. பிரிட்டிஷ் மற்றும் ஆற்காடு நவாப்பும் ஒரு படையாக சேர்ந்து புறப்பட்டனர். மோதல் இனி தவிர்க்க முடியாதது. போர் அடுத்த அத்தியாயம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.